தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதி என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயது மூப்பு காரணமாக வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ரத்தன் டாடா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா தொடர்ந்து மும்பை மருத்துவமனையில் உள்ள ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த தகவலுக்கு ரத்தன் டாடா தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பை பிரபல தொழிலதிபரும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடாவுக்கு நள்ளிரவில் திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக முன்னதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து அவர் மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னதாக மிக முக்கியமான தொழிலதிபராக அறியப்படும் ரத்தன் டாடாவுக்கு 86 வயதாகும் நிலையில் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னேற்றத்தில் இவரது பங்கு அளப்பரியதாக அறியப்படுகிறது. ரத்தன் டாடாவுக்கு திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவர் மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக முன்னதாக கூறப்பட்டது. அங்கு ஐசியூ பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவரது உடல்நிலை மோசமாக இருந்ததாகவும் முன்னதாக தகவல் வெளியானது. அவருடைய ரத்த அழுத்தம் ஆபத்தான அளவுக்கு நள்ளிரவில் குறைந்ததாகவும் அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து முன்னதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் ரத்தன் டாடா பதிலளித்துள்ளார். அந்த பதிவில் வயது மூப்பு காரணமாக வழக்கமான சிகிச்சை எடுக்கவே தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்றதாக கூறி தொடர்ந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அந்த பதிலாக ரத்தன் டாடா தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் அச்சப்படும் அளவுக்கு தனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தவறான தகவல்களை பரப்புவதை சமூக வலைதளங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தனது உடல்நலன் குறித்து நலம் விசாரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி எனவும் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.